டூ 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 டூ. டூ 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 டூ. சின்ன பொண்ணு, இன்னைக்கு தான் நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க. ஏன்க்கா நான் என்ன முடிவெடுத்தேன்? அதுவா, ஏரி ஓரமா வந்து நிக்கிறல்ல, அத ஏரிக்குள்ள விழுந்து தற்கொலை பண்ண போறேன்னு நினைச்சோம். அந்த ஆசை வேற இருக்கா? ராணி அக்கா, சீக்கிரமே வந்துட்டீங்களோ? அட போங்க நயன்தாரக்கா, நான் உங்களுக்கு கால் பண்ணி பார்த்தறேன், டவரே கிடைக்கல. உங்களோட இன்னொரு சிம்முக்கு கூட கால் பண்ணி பார்த்தாச்சு, அப்பவும் டவர் கிடைக்கல. டூ 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 டூ. என்ன சின்ன பொண்ணு, டூ பாத்ரூம் வருதோ? ஐயா அக்கா அப்படிலாம் இல்லக்கா. ஆன்ட்டி டூ 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 இழுத்துக்கிட்டு இருக்க. இப்பதான் புது மாடல் ஒரு பாட்டு வந்திருக்குல, டூ 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 டூ. I love you too, நிஜமா I love you too. ஐயோ, வாயில இந்த டூடு மியூசிக் தானே போட முடியுது. அதாவது இது ஒரு சிம் கார்டோட விளம்பரத்துல வரக்கூடிய மியூசிக். சின்ன பொண்ணு, வாக்கிங் வரும்போது இந்த நாயை பார்த்து கூட்டிட்டு வரக்கூடாது. ஏன் என்னாச்சு நயன்தாரக்கா? யாரையும் கடிச்சு பிடிச்சோ? வேற ஒண்ணும் இல்லடி, ஏதோ வண்டி மூஞ்சில மோதிருச்சு போலுக்க. மூஞ்சி சப்பையா இருக்கு. அக்கா இந்த நாய் மூஞ்சே அப்படித்தான் இருக்கும். இதாக்கா ஹச்சிடாக்கு. ஹச்சிடாக்கு அது என்னடி கச்சிட்டாக்கு? ஹச்சிடாக்கு தெரியாதாக்கா உங்களுக்கு? இந்த டிவியில கூட ஒரு சிம் கார்டுக்கு விளம்பரம் பார்த்திருப்பீங்களே. ஒரு பையன் விளையாட போவான், பின்னாலே ஒரு நாய்க்குட்டி ஓடும். அதுக்கப்புறம் அவன் ஒண்ணுக்கு இருக்க போனாலும் அந்த நாய்க்குட்டி பின்னாலே ஓடுமே. ஆமண்டி ஆமண்டி, பாத்திருக்கேன். அந்த நாயா இது? ஐய, இது அந்த நாய் இல்ல, அந்த நாய் போட்ட குட்டி. அது ஏண்டி நீ பிடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்க? உன் காலத்துல கடிச்சிட போகுது. வேற ஒண்ணும் இல்ல, ஹச்சி சிம்ம நான் வாங்கினேன் விக்கிறதுக்கு வேண்டி. அதனால அந்த நாய் ஏன் பின்னாலே அலையுது. இப்போ நீங்க அந்த சிம்ம வாங்கிட்டீங்கன்னா அது உங்க கூட வீட்டுக்கு ஓடியாந்துரும். என்னடி சொல்ற? ஹச்சி சிம் வாங்குனா நாய் விரட்டும்ங்கிறது சரியா போச்சு போல. ஐயோ நயன்தாராக்கா, இதுக்கு அர்த்தம் அது கிடையாது. நீங்க எங்க போனாலும் இந்த நாய்க்குட்டி எப்படி உங்க கூடவே வருதோ அதே மாதிரி அந்த சிம் போட்டீங்கன்னா நெட்வொர்க்கும் உங்க கூடவே வருமா. அப்படியாடி சின்ன பொண்ணு, இவ்வளவு நாள் அது தெரியாம அந்த சிம் கார்டு வாங்கி போட்டா நம்மள நாய் விரட்டும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க மட்டும் இல்ல ராணி அக்கா, நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. சிம் கார்டு வாங்கிக்கோங்கக்கா. சிம் கார்டு ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஏன்டி, ஒரு போன்ல ஒரு சிம் தான போட முடியும்? அது என்ன ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ? அதுவாக்கா, எல்லாருமே இப்போ போன்ல டூயல் சிம் போன் தான் வாங்குறாங்க. அதனாலதான் ஒரு சிம் வாங்கினா ஒரு சிம் ஃப்ரீ. சின்ன பொண்ணு, சிம் கார்டு விக்கிறவங்க வச்சிருக்க கொடையில அது என்ன சிம்னு பேர் எழுதி இருக்கும்ல. அது நார்மலா ஒரு கம்பெனில இருந்து சிம் கார்டு வித்தாங்கன்னா அவங்க உங்க பேரை கம்பெனி பேரை எழுதியிருப்பாங்க. ஆனா நான் யாரு, இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்ற ஆளாச்சே. நான் அதனால மல்டிபிள் சிம் விற்கிறேன். அதாவது நிறைய கம்பெனியோட சிம் விற்கிறேன். அதனாலதான் பேசாம வேற கலர்ல கொடைய வச்சுட்டு எல்லா சிம்முக்குள்ள போட்டோ ஓட்டிட்டேன். உங்களுக்கு எந்த சிம் வேணும்னு சொல்லுங்க, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மாபெரும் ஆஃபர். ஆஃபர் போடுறதுல சின்ன பொண்ணு அடிச்சிக்க ஆளே கிடையாது. டூ 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 டூ. ஆமா, இந்த சிம் என்ன ரேட்ல விக்கிற? இதெல்லாம் ரேட்டு கம்மி தான். ஒரு சிம்மு 100 ரூபாய் தான். சிம் இப்படி 100 ரூபாய்க்கு வித்துறீங்க, ஆனா நெட் போட்டோம்னா காசு எகிருதே. ஆனா இன்னொரு சிம் இருக்கு. அந்த சிம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நெட் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ. 365 நாள் ஃப்ரீ தராங்க நெட். ஆனா அடுத்த வருஷம் நெட் போடுறதுக்கு நம்ம சொத்தத்தை விக்கணும். எங்க வீட்ல இந்த கொடுமை ஏன் கேக்குறீங்க? கரண்ட் பில்லோட சிம் கார்டு ரீசார்ஜ் பண்ற பில்லு தான் அதிகமா வருது. லீவ் விட்டாலும் விட்டாங்க, இந்த மழையால ஒரே மொபைல் பார்த்துட்டே இருக்கு. 1 GB 1 மணி நேரத்துல காலி பண்ணி கொடுத்துக்கா. நான் ஒரு நாளைக்கு 2 GB போட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? ஒரு மாசத்துக்கு 2 GB தராங்க. எங்க ஒரு மாசத்துக்கு தராங்க 28 நாள் 27 நாள் தான் தராங்க. அது ஏன் சின்ன பொண்ணு 30 நாளைக்கு தராம 28 நாளைக்கு தராங்க? இது என்ன கணக்கு? இது வேற என்ன கணக்கு? உங்களெல்லாம் மென்டல் ஆக்கி பணம் பறிக்கிற கணக்கு தான் ராணிகா. அதெல்லாம் பெரிய பெரிய கார்ப்பரேட் கணக்கு. உங்களுக்கு புரியாது, சொன்னாலும் தெரியாது. ஆமா, ஒன்னு 200 ரூபாய் வைக்கணும் ரீசார்ஜ், இல்ல 300 ரூபாய் ரீசார்ஜ் வைக்கணும். அது என்ன 285 399? இது என்ன கணக்கு ரீசார்ஜ் பில்லு? இப்பதானக்கா சொன்னேன், இதெல்லாம் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட கணக்கு. இதுல போய் நீங்க தலையிட்டீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அப்படியே சொன்னாலும் உங்களுக்கு புரியாது இந்த கணக்கு. எனக்கு புரியாதப்பல தான் சொல்லேன்டி. உங்களை முட்டாளாக்குற கணக்கு தான். இது வேற என்ன கணக்கு? எக்கா, இப்படித்தான் ஒரு மாசத்துக்கு போட்டா 28 நாளைக்கு தான் ஏறுது. அதான் பார்த்தேன். நான் 3 மாசத்துக்கு சேர்த்து போட்டுட்டேன். பரவாயில்லையே, காசும் கம்மி தாங்க. இப்படிதான் நிறைய பேர் ஏமாந்து போறாங்க. ஒரு மாசத்துக்கு 150 ரூபான்னு போடுவாங்க. அதே இது 3 மாசத்துக்கு பில்லு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்குமே. ஆமாண்டி சின்ன பொண்ணு. அட நயனே, அட நயனே,
ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 150 ரூபான்னு இருக்கும். ஆனா 3 மாசத்துக்கு பார்க்கும்போது 10-20 ரூபா கம்மியா இருக்குமே. 10-20 ரூபாய் எனக்கு லாபம் தானே. அங்கதான் இருக்கு கார்ப்பரேட் கம்பெனியோட கணக்கு. 3 மாசத்துக்கு முன்னாடியே உன் காசை வாங்கிட்ட இருந்து வாங்கிடுறாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு வட்டி விகிதத்துல என்ன லாபம் இருக்கும்? 300 ரூபாயில என்னடி பெரிய வட்டி இருந்திருக்கும். 5 பைசாவை திருடுனா தப்பா? தப்பு இல்லையே. 5 பேரு 5 இடத்துல 5 பைசா திருடுனா தப்பா? பெருசா ஒரு தப்பு இல்ல. 5 பேரா 5 இடத்துல 5 தடவை டெய்லி 5 பைசாவா திருடிக்கிட்டு இருந்தா தப்பா? தப்பு இல்லை. லைட்டா தப்பு மாதிரி தான் தெரியுது. 5 பைசாவை 5 பேரை 5 தடவை 5 இடத்துல டெய்லியும் திருடி 5 வருஷத்துக்கு திருடினா தப்பா? தப்பு இல்லையா? பெரிய தப்பா தாண்டி தெரியுது. இத மாதிரிதான் நம்ம கார்ப்பரேட் கம்பெனி வேலை பார்த்துட்டு இருக்கு. இது தெரியாம ரீசார்ஜுக்கு 2 ரூபா குறையுது, 3 ரூபா குறையுதுன்னு. அட முட்டாள் ஜனங்களே, முட்டாள் ஜனங்களே. சின்ன பொண்ணு இப்ப நீ என்ன சொல்ல வர? சிம் கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணணுங்க, பண்ண வேணான்றியா? பண்ணிதானக்கா ஆகணும். அந்த நிலைமையில நம்மளை கொண்டாந்து வச்சிருக்கிற இந்த கார்ப்பரேட் கம்பெனி. சின்ன பொண்ணு எப்பவும் காமெடியா பேசுவியே, இன்னைக்கு என்ன டிராஜரியில இறங்கிட்ட? அதுவா, வேற ஒண்ணும் இல்ல. பல கம்பெனில இருந்து சிம் கார்டு வாங்கியிருக்கேன்ல, அதுல கொஞ்சம் அனுபவம் கிடைச்சது, அதை வச்சு பேசினேன். சரி, நம்ம ஆட்டை கவனிங்க. சிம் கார்டு வாங்கலையோ? சிம் கார்டு. சின்ன பொண்ணு, நீ கத்தரிக்காய் வித்தாலும் ஒரு ரேட் தான், சிம் கார்டு வித்தாலும் ஒரு ரேட். எக்கா, காலம் மாறினாலும் காசு வந்தாலும் குணம் மாறக்கூடாதுக்கா, குணம் மாறக்கூடாது. சிம் கார்டு வாங்கலையோ? சிம் கார்டு. அம்மா வாங்க, ஐயா வாங்க, அண்ணன் தம்பி எல்லாரும் ஓடி வாங்க. சிம் கார்டு வாங்கலையோ? சிம் கார்டு. ஆமா சின்ன பொண்ணு, இது என்ன ரெட், ப்ளூ, கிரீன், வயலட், yellow, ஆரஞ்சு, ப்ளூ, வயலட், அம்மா என்னென்ன கலர் கலரா இருக்கு. ட்ரெஸ்ல கூட இவ்ளோ கலர் கிடைக்காது போல. உன்கிட்ட இவ்ளோ வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் எப்படி கிடைக்குது? அட ஒத்த ரோசா, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, ஒரு கம்பெனியோட சிம்மு ஒரு கலர்ல இருக்கு. அதான் எல்லா கம்பெனில இருந்து நான் சிம் வாங்கியிருக்கேனே, அதான் எல்லா கலர்லயே இருக்கு. என்ன சிம் வாங்கி என்னடி பிரச்சனை? 2 நாளா ஊர்ல ஒரே மழை, டவரே கிடைக்கலன்னா பாத்துக்கீங்க. இவளுகிட்ட என்ன போய் சொல்லி சிம் கார்டு விற்கலான்னு தெரியலையே. என்ன போய் சொன்னாலும் கண்டாபிடிக்க பிறகு ஏதாச்சும் ஒன்று அடிச்சு விடுவோம். ஏக்கா, இது வரைக்கும் நீங்க ட்ரெயின்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, லாரியில போகும்போது, ஏன் ஆட்டோல போகும்போது, அப்படி இல்லைன்னா சைக்கிள்ல போகும்போது கூட உங்களுக்கு டவர் கிடைச்சிருக்கு. கிடைச்சது. ஆனா இந்த மழை பெய்யும்போது மட்டும் டவர் கிடைக்கலையே. மழை உச்சிக்கு போனாலும் டவர் கிடைக்கல, கப்பல்ல போனா கூட டவர் கிடைக்கலடி. ஏக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? இப்பெல்லாம் மலையில எல்லாம் போய் டவர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தண்ணிக்குள்ள கூட டவர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேட்டது என்னாச்சுடி? மழை மேகம் வந்து அடைச்சதுன்னா டவர் கிடைக்கல, அதுக்கு ஒரு பதில் சொல்லு. அதுக்காக தான் எல்லா கம்பெனில இருந்தும் புதுசா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, எங்கெல்லாம் மலை மேகம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த மேகத்து மேல இவங்க டவர் கொண்டு போட்டு வந்துருந்தாங்க. உடனே மழை பெய்யும் போது அவங்க டவரும் சேர்ந்து கீழே வருது. அதனால மழை பெய்த இடத்துல கூட டவர் கிடைச்சிருது. அப்படி பொருள் அருவால நாசாவால கூட இப்படி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா சின்ன பொண்ணு சும்மா நீ அசால்ட்டா கண்டுபிடிச்சு விட்டியே. ஏக்கா, இதெல்லாம் ஒரு சின்ன ஐடியாக்கா. நாசாவில ராக்கெட் லான்ச்ல ஏன்ட்ட கேட்டு தானே பண்ணிட்டு இருக்காங்க. உருட்டு உன்னால எவ்வளோ உருட்ட முடியுமா உருட்டு. பக்கத்துல தண்ணி இருக்கு, பார்த்து உருட்டு. நீயே போய் உருண்டு தண்ணிக்குள்ள விழுந்துறாத. எங்க பார்த்தாலும் என்னை சுத்தி ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அது இந்த நயன்தாராவால தான் நினைக்கேன். சரி, ஆட்டை கவனிங்க. ஒரு சிம் கார்டு வாங்கினா இன்னொரு சிம் கார்டு ஃப்ரீ. அடியே சின்ன பொண்ணு, நீ விக்கிறத பார்த்தா பிதாமகன் படத்துல ட்ரெயின்ல போகும்போது நம்ம சூர்யா விப்பாருல, அத மாதிரியே இருக்கு. எது இப்படியா? ஆலயமணி படத்துல அபிநய சரஸ்வதி கண்ணெடுத்து பைங்கிலி நம்ம சரோஜா தேவியை யூஸ் பண்ண சோப்பு டப்பா. அதேதான். பின்ன இல்லாம போகுமா? அவர் ட்ரெயின்ல வியாபாரம் பாக்குறத பார்த்தானே நமக்கு இந்த பிசினஸ் ஐடியாவே வந்துச்சு. தலைவர் என்னமா உருட்டுன்னு உருட்டி வியாபாரம் பார்ப்பாரு. அதே மாதிரிதான் நான் உங்ககிட்ட உருட்டுன்னு உருட்டியே வியாபாரம் பார்த்துருவேன். ஏர்டெல், ஏர்செல், ஏரோப்ளேன். வோடாஃபோன் சிம் வேணுமா இல்ல ஓட்டாஃபோன் சிம் வேணுமா? ஐடியா சிம் வேணுமா இல்ல கொய்டியா சிம் வேணுமா? வீடியோகான் சிம் வேணுமா இல்ல பாப்கார்ன் சிம் வேணுமா? டோக்கோமோ சிம் வேணுமா இல்ல உங்க ஒக்காமோவா சிம் வேணுமா? நல்ல சிம் வியாபாரம் பார்த்த சின்ன பொண்ணு, இந்த நாய் வரட்ட சிம் மட்டும் வேணாம்டி. சிங்கிச்சான் சிவப்பு கலர் சிம்மு தான், ப்ளூ கலர் சிம்மு தான், பச்சை கலர் சிம்மு தான், கலரா சிம்மு தான், கலக்கும் இந்த சிம்மு தான், நெட்வொர்க்கு சிம்மு தான், நல்லா கிடைக்கு சிம்மு தான், ஏர்டெல் சிம்மு தான், வோடாஃபோன் சிம்மு தான். சின்ன பொண்ணு, என்கிட்ட 2G சிம் இருக்கு, என்கிட்ட 4G சிம் இருக்கு. அட போடி, என்கிட்ட 5G சிம் கூட இருக்கு. உங்ககிட்ட எல்லாம் இல்லாத ஒரு புது சிம் என்கிட்ட இருக்கு தெரியுமா? அது என்னடி சிம்?
10G சிம்முக்கா 10G சிம்மு 10G சிம்னு ஒரு நெட்வொர்க்கே கிடையாதுடி. அக்கா 2G நெட்வொர்க் இருக்கும்போது இப்படிதான்க்கா 3G 4Gலாம் கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்போ 5G வரைக்கும் வந்துடலையா, அதே மாதிரி தான் இப்போ 10G நெட்வொர்க்கே என்கிட்ட இருக்கு. அப்படியேடி சொல்ற? அதிசயமான பெண்தானே புது சிம் விக்க வந்தாயே சின்ன பொண்ணு ஏ லூசு பொண்ணு. ஏக்கா பேட்ச் பேக்கில் என்ன பார்த்து லூசுன்னா சொல்லிட்டீங்க, அப்படி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுரும் பார்த்துக்கோங்க. சின்ன பொண்ணு இவங்கள தண்ணிக்குள்ள தூக்கி போட்டாலும் முங்க மாட்டாங்க, ஏன் தெரியுமா? என்ன சொல்ற உத்தரவசா? ராணியக்காவை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டாலும் முங்க மாட்டாங்களா, அது ஏன்? வேற என்ன, நம்ம ராணியக்கா செம கட்ட, சரியான நாட்டு கட்ட. கட்ட என்னைக்காவது தண்ணிக்குள்ள முங்கி இருக்கா? கட்ட 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 நாட்டு கட்ட ராணியக்கா நாட்டு கட்ட. எல்லாரும் நின்னுட்டு என்ன பார்த்து நாட்டு கட்ட மாதிரி சொல்றீங்க? எதுக்குறே மறந்த உருட்டு கட்ட. கூல் கூல் கூல், கோவப்படாதீங்க ராணியக்கா. இருக்கிறதே முடி காப்பி கலர்ல இருக்கு, அதுவும் நீங்க கோவப்பட்டீங்கன்னா அம்புட்டு நரைச்சி வெள்ளையேன்னு ஆகி போவோம். அதுக்கு பதிலா ஒரு வழி இருக்கு, நம்ம சிம் கார்டை மட்டும் போன்ல வாங்கி போடுங்க, உங்களுக்கு ஒரு முடியாது நரைக்காது. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? உன் சிம் கார்டு வாங்கி போட்டா முடி நரைக்க. ஆமா நயன்தாரா, என்கிட்ட இருக்க சிம்ம வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு தலையில ஒரு முடியும் நரைக்காது. ஐயோ இது தெரியாம போச்சே. 10G சிம்ங்கற ஒரு முடியாது நரைக்காதீங்க. பின்ன மத்தவங்களும் சிம் கடை வைக்கிறாங்க, நானும் சிம் கடை வைக்கிறேன்னு பாத்தீங்களா? தலைமுடி நரைக்காம இருக்கணுமா, சின்ன பொண்ணுகிட்ட சிம் வாங்குங்க. 10G சிம்ம மட்டும் உங்க போன்ல வாங்கி போட்டீங்கன்னா ஒரு முடி நரைக்காது. ஃப்ரெண்ட்ஸ், தென்காசி மாவட்டத்தில் சுரண்டை பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் தான் நான் இருக்கேன். எனக்கு இங்கே மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன். நம்ம கலை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோயில்பட்டியில் இருந்தாங்க, அவங்களுக்கு லைட்டாக வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பிரபாகுமார் சொல்லியிருக்காங்க, காலையில இருந்து அவங்களுக்கு மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சாமா. அப்புறம் நம்ம ஒரு சேனல்ல ஸ்டார் வித்தமே, அதை கேட்டுட்டு செல்வி சொல்லியிருக்காங்க, அவங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஸ்டார் சூப்பரா தொங்கிட்டு இருக்கான், அதை ஆட்டையை போட்டு கொடுக்கறதுக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க. செல்வி, வீட்டு அட்ரஸ் மட்டும் கொடுங்க, கண்டிப்பா அந்த ஆட்டையை போட்டு நாளைக்கு உங்க வீட்டுல மாட்டிட்டா போச்சு. அப்புறம் நமக்கு டெய்லி கமெண்ட் பண்ற மனோஜ் பொங்கியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் இருக்கோம், எங்களுக்கெல்லாம் மழையே பெய்யலப்பன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வெள்ளத்தால உங்களுக்கு பாதிப்பு இல்லைல்ல, அது வரைக்கும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் நம்ம பிரபாகுமார், தமிழ்ச்செல்வம், காசிகா, சனா, இவங்கெல்லாம் நம்ம இடையில ஒரு நாள் வீடியோ போடல பார்த்தீங்கன்னா, ஏன்க்கா நீங்கள் நேற்று வீடியோ போடலான்னு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. நம்ம வீடியோக்கும் இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்களா, ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி சப்ஸ்கிரைபர். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் டெய்லியுமே. தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருங்க, உங்கள் எல்லார் கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளையும் பண்ணுவேன், அதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் எல்லார் நேமையும் சொல்லவும் செய்வேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு யாருக்காச்சும் ஹச்சிட்டாக் வேணுமா? யாரெல்லாம் உங்களை நாய் துரத்தன்னு நினைக்கிங்களோ உடனே ஹச்சிட்டாக் வாங்குங்க. வேணும்னா ஹச்சிட்டாக் வேணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் வீட்டுக்கு நான் ஹச்சிட்டாக்க அனுப்பி விடுவேன், உங்களை துரத்திக்கிட்டே வரும்.